நான் உங்க அருண். நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு கோயில்ல திரும்பவும் சுனாமிக்கான அறிகுறி கிடைச்சிருக்கு. அதனால மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கத்தான் நான் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுனாமி அறிகுறியை திரும்ப காட்டி அதிர வைத்திருக்கும் கனவு கோயில். 2004 இவங்க தண்ணி வச்சு பூஜை ஆனப்போ சுனாமி ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அழிவு இப்ப வருமோ அப்படிங்கிற பயம் இங்க உள்ள மக்கள் கிட்ட இருக்கு. 2016 மீண்டும் மக்களை பாதிக்குமா இயற்கை பேரிடர்? தமிழ் டெலிவிஷன் வரலாற்றுல மிக அதிகமானவர்களால ரசிக்கப்படும் ஒரு சமூக வலைதள பக்கமா நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ் பிரபலமாகி வருது. அதோட அடையாளமா ரீசெண்டா நம்ம பேஜ் 50,000 லைக்குகளை தாண்டி இருக்கு. இதனால தமிழ்நாட்டுல எந்த அமானுஷ்யம் நடந்தாலும் உடனே நமக்கு தகவல் கிடைச்சிருது. அப்படித்தான் சமீபத்துல நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் பதிவாகி இருந்தது. 2016 மீண்டும் சுனாமி வரப்போறத உணர்த்தும்படியா ஒரு கோயில்ல அறிகுறிகள் தென்படுறதா அந்த தகவல் சொல்லுச்சு. அந்த கோயில் ஏற்கனவே நம்மோட 3வது கண் ரசிகர்களுக்கு பரிச்சயமானதுதான். காங்கேயம் பக்கத்துல இருக்கும் சிவன் மலை தான் அந்த கோயில். பேரு தான் சிவன் மலை, ஆனா இது முருகர் கோயில். சிவவாக்கியர் வழிபட்டதால இந்த முருகர் கோயிலுக்கு சிவன் மலைன்னு பேரு வந்திருக்கு. இந்த கோயில்ல ஒரு வினோதமான நடைமுறை பழக்கத்துல இருக்கு. இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவுன்னு ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. பக்தர்களோட கனவுல முருகன் சில பொருட்களை கொண்டு போய் இந்த பெட்டியில வைக்கும்படி உத்தரவு கொடுப்பாரு. அப்படி இந்த பெட்டியில வைக்கப்படும் பொருள் தொடர்பான மாற்றங்கள் உலகத்துல நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுதான் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு வருது. நான் ஏற்கனவே இங்க வந்திருந்த சமயம் இந்த பெட்டியில சக்கரை வச்சிருந்தாங்க. அதனால சக்கரை நோய் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்ப உருவாக்கி இருந்தது. அதை பத்தி தான் நாம அந்த எபிசோட்ல பார்த்திருந்தோம். இப்ப மீண்டும் சுனாமி வரும்னு உணர்த்தும்படியான ஒரு பொருளை அந்த பெட்டியில வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு காங்கேயத்தில் இருக்கிற சிவன் மலை முருகன் கோயில்ல தான் இருக்கேன். இந்த முருகன் கோயில் உத்தரவு பெட்டிக்குள்ள எந்த ஒரு பொருள் வச்சாலும் அதோட 2 எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகும். அதாவது அதனால் நல்ல விஷயமும் நடக்கலாம், இல்ல கெட்ட விஷயமும் நடக்கலாம். எதிர்காலத்தில் நடக்க போற விஷயத்த இங்க உள்ள முருகன் முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிச்சிருவாராம். அதனால அவருக்கு காரண கடவுள் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. இப்போ இந்த உத்தரவு பெட்டிக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் வச்சிருக்காங்க. அதனால இங்க உள்ள மக்கள் எல்லாமே கொஞ்சம் பதட்டத்தோட இருக்காங்க, ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு. அப்படி என்ன பொருள் தான் இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டேன். இங்க நிறைய கார்களும் பைக்குகளுமா இருந்தது. மக்கள் குழந்தைகளோட வந்திருந்தாங்க. நான் மலை ஏறி வந்தேன். வழியில ஒரு குருக்கள் குடத்துல சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாரு. தினமும் இப்படி கீழே இருந்துதான் தண்ணி கொண்டு போறது வழக்கம்னு சொன்னாரு. தண்ணி கீழே இருந்து பூஜைக்காங்களா? கீழே இருந்து பூஜைக்கு ஒரு நாளைக்கு 6 குடம் 12 குடம் தண்ணி தேவைப்படும். 12 குடமும் கீழே இருந்தா எடுத்துட்டு வரணும். எவ்வளவு படிக்கட்டுங்க அது? 500 படிக்கட்டு. நடந்தே தான் வரணும் இல்லையா? நடந்தே. நான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே என்னோட கண்ணில் தென்பட்டுச்சு ஒரு கண்ணாடி பெட்டி. அதுக்குள்ள இருந்து தண்ணீர் சொட்டுனபடி இருந்தது. ஒரு மண் குடுவையில தண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மண் குடுவைய காவி துணியால மூடி கட்டி இருந்தாங்க. இப்ப இங்க தண்ணீர் வைக்க சொல்லி ஒரு பக்தர் மூலமா அமானுஷ உத்தரவு வந்திருக்கு. அதனால தான் திரும்பவும் சுனாமி பயம் எல்லார்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் பயத்தோட அந்த கண்ணாடி பெட்டியை பார்த்தேன். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அந்த முருகனுக்கே வெளிச்சம். நான் திரும்பவும் மலை அடிவாரத்துக்கு இது பத்தி எதிர்பட்டவங்க கிட்ட கருத்து கேட்டேன். இப்போ இந்த முருகன் கோயில்ல உத்தரவு பெட்டிக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2004 தான் தண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 இப்போதான் இங்க உத்தரவு பெட்டிக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்ட்டு இங்க உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பதட்டோட தான் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நம்ம கேட்போம். இப்போ தண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இதனால என்ன விளைவு இருக்கும்? இப்போ தண்ணி மழை பெய்யும்னு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. மழை வரும், நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்போ இப்போ முருகன் கோயில் தண்ணி வச்சு பூஜை ஆகுது இல்லையா? இதுக்கு முன்னாடி 2004 வச்சிருக்காங்க, அப்புறம் 14 வச்சிருக்காங்க. இதோட விளைவு என்னவா இருக்கும்? இப்போ தண்ணி வச்சு பூஜை ஆகுது இல்லையா மலையில? ஸோ இதோட விளைவு என்னவா இருக்கும்? தண்ணி கிடைக்காம இருக்கும்.
தண்ணி கிடைக்காம போகும். கிடைக்காது. தண்ணி கஷ்டம், தண்ணி கஷ்டம் வரும். இப்போ தண்ணி வச்சு பூஜை ஆகுது இல்லையா, ஸோ என்னவா இருக்கும், ரொம்ப அழிவை நோக்கி போகுமா இல்லை தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குமா? தண்ணிக்கு பஞ்சம் வந்தாலும் வரலாங்கிறாங்க, பின்ன கஷ்டமே இல்லாமல் இருந்தாலும் வரும், சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அது இதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லையா. தெரியுங்கிறாங்க. இப்போ இந்த கோயிலில் வந்து தண்ணி வச்சு பூஜை பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வச்சப்போ சுனாமி அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மழை வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி இதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. ஆனா எல்லாருக்குமே சுனாமி பயம் இருக்கு. நான் திரும்பவும் போய் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்த்தேன். ஏப்ரல் 9ஆம் தேதி தான் இந்த பெட்டியில தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. யாருக்கு இந்த உத்தரவு வந்ததோ அவங்களோட விலாசத்தை அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. சொர்ணாத்தாள், தம்மரெட்டிப்பாளையம், ஊதியூர். அந்த விலாசத்துல இருக்கிறவங்களை சந்திக்க நான் உடனே புறப்பட்டேன். இதுதான் ஊதியூர் தம்மரெட்டிப்பாளையம். இங்க இருக்கிற ஒரு விவசாய கிணத்து தண்ணி தான் இப்ப சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பெட்டியில பூஜையில வைக்கப்பட்டிருக்கு. பலரையும் சுனாமி பயத்துல கலங்கடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சந்திக்க வந்த சொர்ணாத்தாளோட வீடு இதுதான். ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்காங்க. இவங்களோட தோட்டத்துல விவசாயம் செய்யறாங்க. இவங்க தான் சொர்ணாத்தாள். இவங்களோட கணவர் நாச்சிமுத்து. 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. உத்தரவு பெட்டிக்குள்ளே தண்ணி வச்சவங்க வந்து சொர்ணாத்தாள் அப்படிங்கிற பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு அவங்க அட்ரஸ் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப வந்து இவங்க ஊர் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பம், ரொம்பவே ஏழ்மையில் இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, என்ன அப்படின்னா முருகன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வந்து அந்த பொருள் வைக்கணும் அப்படின்னா ஏழை பணக்காரன் இப்படி எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. முருகனுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கனவுல போய் இந்த விஷயங்களை சொல்லி உத்தரவு பெட்டிக்குள்ளே ஒரு வைக்க சொல்கிறாரு. 2 பேரும் சாதாரணமா ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு சொர்ணாத்தாள் மேல முருகரோட சக்தி இறங்கி பேசி இருக்கு. சிவன் மலைக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கும்படி சொல்லியிருக்கு. இப்போ அம்மாவுக்கு வந்து உத்தரவு வந்துச்சு இல்லையா, முருகன் வந்து தண்ணி வைக்க சொல்லி, அது எப்படி வந்து சொன்னாங்க? எப்போ? அதானே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே, நாங்கள் குடும்பமே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு திடீர்னு கொட்டாய் விட்டு ஆயின் எந்திரிச்சதுங்க. ஆயின் எந்திரிக்கிற போது அப்புறம் என்னென்னு பார்த்தா, நான் சிவன்மலை ஆண்டவர் வந்திருக்கிறேன், எனக்கு மண்பானையில் கொண்டாந்து நீங்கள் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அது எந்த வழிமுறை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு உங்கள் போர்லேயே தண்ணி கிணத்துக்கு ஒழுகுதல்ல, அதில் எனக்கு மண்பானை புதுப்பானை வாங்கிட்டு வந்து அதில் எனக்கு தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. உங்களுக்கு வந்து அந்த பொருள் வைக்க சொல்லி சாமி சொன்னார்ல முருகன், எப்படி சொன்னாங்க? கனவுல சொன்னாங்களா? கனவுல இல்லைங்க, நேர்லேயே சொல்லிச்சு. உங்களுக்கு வந்து இந்த சொன்னாங்க இல்லையா, அந்த சத்தமா ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்கல்ல தண்ணி கொண்டு வந்து வைக்கின்ட்டு, அது யாரு? அதுதான் சாமி தான், சாமி தான் வரது. அதான் எந்த சாமி பாட்டி? சிவன்மலை முருகன் சொன்னார். முருகன் சொன்னார். இவங்களுக்கு சிவன் மலையில தண்ணி வைக்க உத்தரவு வந்த அமானுஷ அனுபவத்தை கேட்கும் போதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. முதல் முறை முருகரோட உத்தரவை இவங்க அலட்சியப்படுத்தி இருக்காங்க. அடுத்து திரும்பவும் 2 நாள் கழிச்சு இதே போல சொர்ணாத்தாள் மேல சாமி இறங்கி பேசியிருக்கு. நாங்கள் 2 நாள் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருந்தோமுங்க. ஏங்க? அது கொஞ்சம் சந்தேகத்தில் என்ன திடீர்னு இப்படி சொல்லுது, எதுக்கு பார்த்துக்கிட்டு கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் உத்தேசம் பண்ணிக்கிட்டு இருந்தோமுங்க. அப்புறம் ஒரு நாள் இல்லைங்க, மறுநாள் மறுபடியும் அதே மாதிரி வந்து, ஏன் நான் சொல்லி இன்னும் தாமசமாகவே இருக்கிறீங்க, எனக்கு உறுதியாக கொண்டாந்து நீங்கள் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதுக்குன்னே போய் தனியாக மண்பானை வாங்கிட்டு வந்துங்க. அப்புறம் அதில் போரில் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அப்புறம் அங்கே 5 மணி கொண்டு வந்து கோயில் செலுத்தணுமுங்க. அதுக்கப்புறமா தான் இதோட சீரியஸ்னஸ் 2 பேருக்குமே புரிஞ்சிருக்கு. தோட்டத்து கிணத்துல இருந்து ஒரு மண் கலையத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு சிவன் மலைக்கு போயிருக்காங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருட்களை வைக்க சில நடைமுறைகளை கோயில் நிர்வாகம் கடைபிடிக்கிறாங்க. தனக்கு முருகரோட உத்தரவு வந்திருக்கிறதா பக்தர்கள் என்ன பொருளை கொண்டு வந்தாலும் அதை உடனே இந்த பெட்டியில வச்சிடுறதில்ல. கருவறையில முருகன் முன்னாடி பூ போட்டு இது உண்மைதானான்னு உத்தரவு கேட்கிறாங்க. அப்படி சாமியோட உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் பக்தர்கள் கொண்டு வந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கிறாங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்தோன்னா நீங்க எப்பயும் போல உத்தரவு கேட்டு தானே வச்சீங்க? ஆமா, உத்தரவு கேட்டாரு. உத்தரவு கேட்காம எந்த பொருளையும் வைக்க மாட்டோம். அந்த தண்ணியோட கொண்டு உள்ள வச்சிருவீங்க? ஆமா, தண்ணியோட அந்த பானையோட உள்ள சாமி கிட்ட கொண்டு வச்சு இந்த மாதிரி வந்திருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்போம். உத்தரவு கொடுத்தாருன்னா அந்த உரிய இடத்துல வச்சிருவோம். உத்தரவு கொடுக்கலன்னா அப்புறம் அவர்கிட்ட திருப்பி அந்த பொருளை கொடுத்துருவோம். திரும்பவும் அடுத்த பொருள் வர வரைக்கும் இந்த பெட்டியில இருக்கிற பொருளுக்கு தினம்தோறும் பூஜை நடக்குது. இதுதான் சிவன் மலை நடைமுறை.
சொர்ணாத்தாள் பாட்டி தண்ணியை எடுத்துட்டு போன சமயம் கோயில் நிர்வாகம் இந்த நடைமுறையை தான் செய்திருக்காங்க. பூ உத்தரவு கேட்ட பின்னாடி தான் தண்ணிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வச்சு பூஜை செய்திருக்காங்க. அப்படி பூ உத்தரவு கேட்கிற சமயத்துல சொர்ணாத்தாள் மேல முருகனோட சக்தி இறங்கி அதே இடத்துல வாக்கு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் பார்த்து கோயில் பூசாரிகள் மிரண்டு போயிருக்காங்க. அப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில உப்பு இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு சொர்ணாத்தாள் கொண்டு வந்த தண்ணி கலையத்தை உள்ள வச்சிருக்காங்க. 3-4 மாசமா மழையே இல்லாம இருந்த காங்கேயம் பகுதியில சிவன் மலையில தண்ணி வச்சதுமே அன்னைக்கு நைட்டே நல்ல மழை பெஞ்சிருக்கு. இது அழிவுக்கான அறிகுறியா ஆக்கத்திற்கான அறிகுறியான்னு புரியாம எல்லாரும் மிரட்சியோட இருக்காங்க. இப்போது இங்கே ஒரு பொருள் வச்சாலே வந்து அதோட விளைவு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், அப்படி இல்லைன்னா அந்த பொருளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தண்ணி வச்சதுக்கான அறிகுறி ஏதாவது தெரிஞ்சிச்சா? இப்போ தண்ணி வந்த அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 உழவுகள்லாம் மழைக்கு மேலே இருக்கும். சரியா ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்த மழை கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போது 2004 தண்ணி வச்சப்போ சுனாமி வந்துச்சு. ஆமாம், ஒரு பெரிய அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இப்போ தான் தண்ணி வைக்கிறீங்க. தண்ணி இப்போ தான் வச்சு போச்சு. தண்ணி வைக்க அதில் வந்து அந்த சுனாமி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து 2 வருஷம் தண்ணி வச்சு போச்சியாச்சு. 1 வருஷம் தண்ணி இல்லாத கஷ்டம், 1 வருஷம் தண்ணி அதிகரிப்பினால மழை அதிகரிப்பினால கஷ்டம் ஏற்பட்டது. மத்தியானம் ஒரு 11:45 வண்டியில் வந்துருக்கும் போது ஒரு ஒளி மாதிரி சொல்லிச்சு, அங்கே உப்பு வச்சு பூஜை செய்ய சொல்லு அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற சிவன் மலைக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வச்சு பூஜை செய்யப்படும் பொருட்களுக்கும் நடக்கவிருக்கும் பயங்கரங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எங்கேயோ இருக்கிறவங்களோட கனவுல வரும் பொருளை இந்த பெட்டியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி இங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் திரும்பவும் சுனாமி வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இப்ப தண்ணி வைக்க சொல்லி உத்தரவு வர்ற வரைக்கும் இந்த பெட்டியில உப்பு இருந்திருக்கு. ஆனா 40 நாட்களுக்குள்ள அதை எடுத்துட்டு தண்ணி வைக்க சொல்லி புது உத்தரவு வந்திருக்கு. அப்படி இங்க உப்பு வச்சதால என்ன மாற்றம் நடந்ததுன்னு யாருக்கும் வெளிப்படையா தெரியல. ஆனாலும் உப்பு வச்சதால நிச்சயமா ஏதாவது மாற்றம் நடந்திருக்கும்னு சொல்றாரு ராஜகணபதி. இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து உப்பு வச்சிருந்தோம். உப்பு. ஆமாம். இப்போ உப்பு வச்சப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துச்சு? உப்பு வந்து குறை காலத்தில் எடுத்ததுனால ஒன்றும் அதை பற்றி தெரியல. இருந்தாலும் உப்பு சம்பந்தமான காரணங்கள் ஏதாவது நடந்திருக்கும். இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் நடந்திருக்கும். இந்த பெட்டிக்குள்ள உப்பு வச்சவரோட விலாசத்தை கோயில் நிர்வாக அலுவலகத்துல வாங்கிட்டு அவரை சந்திக்க நான் புறப்பட்டேன். வெண்ணெய்க்கு பேர் போன ஊத்துக்குழியில தான் நான் இப்ப இருக்கேன். இங்க 2 வீலர் மெக்கானிக்கா இருக்கிற ஒருத்தர் மூலமா தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில உப்பு வைக்க சொல்லி முருகரோட உத்தரவு வந்திருக்கு. இவர் தான் செந்தில். உப்பு வைக்கும்படி ஒரு அமானுஷ்ய உத்தரவு இவர் மூலமா தான் நடந்திருக்கு. நான் அவரோட அனுபவங்களை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். இவர் ஊத்துக்குழியில 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு. மார்ச் 7ஆம் தேதி 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு செந்தில். அப்ப இவருக்கு வண்டி மூவிங்ல இருக்கும் போதே காதுல ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. சிவன் மலையில உப்பு வச்சு வழிபாடு நடத்தணும்னு உத்தரவு வந்திருக்கு. மத்தியானம் ஒரு 11:45 வண்டியில் வந்துருக்கும் போது ஒரு ஒளி மாதிரி சொல்லிச்சு, அங்கே உப்பு வச்சு பூஜை செய்ய சொல்லு அப்படின்ட்டு. அதை முதல்ல இவர் பொருட்படுத்தாம இருந்திருக்காரு. திரும்ப திரும்ப அந்த குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கு. அதுக்கு மேலையும் அதை அலட்சியப்படுத்த முடியாம பூசாரி ஒருத்தர்கிட்ட செந்தில் இத பத்தி கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அவரும் இத சீரியஸா எடுத்துக்கல. திரும்பவும் ஒரு கண்டிப்பான குரல் வந்து செந்தில எச்சரிக்கை பண்ணியிருக்கு. என் கடை பக்கத்தில் ஒருத்தர் பூசாரியாக இருக்கார். சரி, அவர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி வந்திருக்குங்க, மலைக்கு போகலாமான்னு கேட்டேன். சரி, நீ சும்மா சொல்லுவியாட்டு இருக்குது, நீ ஓய்வுல வேலை பாரு, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு.
மறுபடியும் ஒரு 3 டைம் சொல்லிச்சு. சரின்ட்டு அவர் கூப்பிட்டுற போது கடைசியாக வந்து என்னை சொல்கிற போது, உன்னை கூப்பிட்டா கண்டவனை கூப்பிட்டுருக்கிறியா, அந்த வயசும் கேட்குது. மிரண்டு போன செந்தில் உடனடியா சிவன்மலை கோயிலுக்கு உப்பு வாங்கிட்டு போக தயாராயிருக்காரு. சிவன்மலைக்கு போய் கோயில் நிர்வாகத்துல தன்னோட அனுபவத்தை சொல்லி உப்பை கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க அதை வாங்காம அடுத்த நாள் வரும்படி சொல்லியிருக்காங்க. கோயில் படி இறங்கி வந்துட்டு இருந்தவருக்கு திரும்பவும் ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. உள்ளே போனோன்னா குமார் ஐயர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரை போய் பார்த்தோன்னே இப்படி எப்படி வந்ததுன்னு கேட்டார். இது மாதிரி வண்டியில் வர வந்தது, ஒளி மாதிரி சொல்லிச்சு அப்படின்ட்டு. இல்லை கனவுல வந்தால் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வந்து கனவுல தான் சொல்லுது, நீங்கள் வந்து மத்தியானம் 11:45க்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. இல்லை இங்கே வந்ததை தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தேனே. அப்புறம் அவர் என்னன்னாரு, இன்றைக்கி பண்ண முடியாது, உத்தரவு கொடுத்தா தான் வைக்க முடியும்னு தகவல் கொடுத்தாரு. வண்டியில் இறங்க மறுபடியும் சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் வைக்க மாட்டேங்கிறாங்களா, திரும்பி போய் சொல்லு அப்படின்னு தகவல் கொடுத்தது. இல்லை நான் வர பேசிட்டு வரேன்னா நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் நாளைக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வண்டியில் வந்துட்டேங்க. வண்டியில் வந்தோன்னா காலையில் 8 மணிக்கு மறுபடியும் எழுப்பிச்சு. வரலையா அப்படின்னுச்சு. சரின்ட்டு ரெடி ஆகிட்டு யாரையும் கூப்பிடல. மறுநாள் சூரிய கிரகணம் முடிஞ்சதும் வழக்கம் போல இது உண்மைதானான்னு பூ போட்டு பார்த்துட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டில உப்பு வைக்க ஏற்பாடாயிருக்கு. சூரிய கிரகணம் முடிந்தவுடன் சிவன்மலையில உப்பு வைக்கப்பட்டதும் சில ஜோதிடர்கள் இது தீய சக்திகளுக்கான அறிகுறின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது வெளிப்படையா யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே 40 நாள்ல உப்பை எடுத்துட்டு இப்ப தண்ணி வைக்க உத்தரவு வந்திருக்கு. உப்பு வச்சதால நாட்டுல என்ன பாதிப்பு நடந்ததுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. ஆனா தனக்கு உப்பு வச்சதுல இருந்து தன்னோட சுவையில உப்பு அதிகமா தெரியறதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாரு செந்தில். உப்பு வச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு? அந்த உப்பு எவ்வளோ நாள் அங்கே இருந்துச்சு? 9/3/2016 அந்த அன்னைக்கு தான் 7ஆம் தேதி எனக்கு உத்தரவு சொல்லிச்சுங்க. ஆனால் உத்தரவு சாமிகிட்ட உத்தரவு கொடுத்தது 9ஆம் தேதி. 9ஆம் தேதியிலேருந்து எனக்கு வீட்டில் சாப்பாடு உப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு சாப்பாடு புரியல. அது வரைக்கும் வீட்டில் சாப்பாடு கம்மியாக தான் இருந்தது. சாப்பாட்டில் உப்பு வச்சதுக்கப்புறம் உப்பு அது எது சாப்பிட்டாலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு உணர்வு இல்லையா வீட்டில்? ஆமாம், எங்கேயுமே உப்பே இல்லைனாலும் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தோணும்? ஆமாம். வச்சதுலேருந்து இங்கே உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு. என்ன நடக்க போகுது அந்த கனவுல வந்து சொன்னாலே பதட்டமாக தான் இருப்பார். நான் இன்னைக்கு காங்கேயம் பக்கத்துல இருக்கிற சிவன் மலைக்கு வந்திருக்கேன். எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தரோட கனவுல இந்த சிவன் மலையில ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து வைக்கும்படி ஒரு அமானுஷ்ய உத்தரவு வருது. அத கோயில இருக்கிற ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெட்டியில வச்சு பூஜை செய்யும் போது சில பயங்கரங்கள் நடக்க தொடங்குது. அப்படி இப்ப வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளால திரும்பவும் சுனாமி ஆபத்து வரலாம்ங்கிற ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கே உத்தரவு பெட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி வச்சு பூஜையாக இருக்குது. அதை 9ஆம் தேதி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி வச்சு பூஜை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே பயங்கரமாக இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதனால் இங்கே உள்ள மக்கள்லாம் என்ன அப்படின்னா இதனால் ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கொஞ்சமாக பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா 2004 இவங்க தண்ணி வச்சு பூஜை ஆனப்போ சுனாமி வந்து ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அழிவு இப்போ வருமோ அப்படிங்கிற பயம் இங்கே உள்ள மக்கள்கிட்ட இருக்குது. சிவன் மலையில இருக்கும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி உலக நடப்புகளை சொல்லும் ஒரு தீர்க்க தரிசன ஆரூடம். இங்க வைக்கிற பொருட்களுக்கும் நாட்டு நடப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ அந்த பொருள் சார்ந்த விஷயம் நிச்சயமா நடக்கும். அதனால தான் அந்த பெட்டியில வைக்கும் பொருட்கள் ஒவ்வொரு முறையும் தலைப்பு செய்தியா விவாதிக்கப்படுவதுண்டு. இதுவரைக்கும் அரிசி, நாட்டு சக்கரை, பணம், மஞ்சள், தண்ணீர், மண், சைக்கிள், கைத்தறி நூல் இப்படி பல பொருட்கள் இந்த பெட்டியில வைக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்ற மாற்றங்களும் அதிரடியானதா இருந்திருக்கு. ஒரு முறை சைக்கிள் வச்சதுமே நடைமுறையில சைக்கிளோட பயன்பாடு முற்றிலுமா குறைஞ்சு போயிருக்கு.
அதே மாதிரி மண் வச்சப்போ ரியல் எஸ்டேட் தொழில் சரிய தொடங்கியிருக்கு. இந்த கோயிலின் உத்தரவு பெட்டி எதிர்காலத்தை சொல்லும் ஆரூடமாகவே பலராலும் உறுதியாக நம்பப்படுது. கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தருக்கு மட்டுமே இதுவரைக்கும் 14 முறை இப்படி முருகரோட உத்தரவு வந்திருக்கிறதையெல்லாம் போன முறை நான் இங்க வந்திருந்தப்ப பார்த்திருந்தோம். அவருக்கு தான் 2008 மண் வைக்க சொல்லி உத்தரவு வந்தது. அதை வச்சதும் ரியல் எஸ்டேட் தொழில் டவுன் ஆகி இருக்கு. இந்த சிவன்மலை முருகர் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம வேறு மாநிலத்துல இருக்கிறவங்க மூலமா கூட இப்படி உத்தரவுகளை கொடுக்கிறாரு. ஒரு முறை மைசூர் மகாராஜா கனவுல யானை தந்தத்தாலான பல்லக்க கேட்டிருக்காரு. ராஜாவும் அதை செஞ்சு கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் மைசூர் பல்லக்கு சிவன்மலை பயன்பாட்டுல இருக்கு. அதே போல கல்கத்தாவை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட ஆரம் கேட்டிருக்காரு. மும்பைல ஒரு சேட்டு கிட்ட துப்பாக்கி கேட்டதை பத்தியெல்லாம் போன தடவை நான் சிவன்மலை வந்தப்பவே கேட்டு பிரமிச்சு போனேன். குறிப்பா இந்த சிவன்மலை முருகர் கோயில்ல ஆண்டவன் உத்தரவு பெட்டில வைக்கப்படும் பொருளால நல்லதை விட தீமைகளின் தாக்கம் அதிகமாகவே காணப்படுது. உதாரணமா துப்பாக்கியை வச்சப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்கு. அதே போல கைத்தறி நூல் வச்சப்போ கைத்தறி தொழில் சரிஞ்சிருக்கு. தண்ணீர் வச்சதும் 2004 சுனாமி வந்திருக்கு. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில வந்த சில சாமியார்களும் சித்தர்களும் வாக்கு சொல்லிகளும் பலரும் எச்சரித்த ஒரே விஷயம் 2016 இயற்கை சீற்றங்கள் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அதை நினைவுபடுத்தும் விதமா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணி வச்சதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தண்ணி நிறைய அழிவு வருங்கிறாங்க, இல்லைன்னா தண்ணி கிடைக்கும். ரெண்டும் தண்ணியே வந்து தண்ணிக்கு பற்றாக்குறை வரும், இல்லைன்னா அதிகப்படியான தண்ணி வரும். வச்சதுலேருந்து இங்கே உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு என்ன நடக்க போகுது அந்த கனவுல வந்து சொன்னாலே பதட்டமாக தான் இருப்பாரு. நான் சிவ வாக்கியரை மனசுல நினைச்சபடி இங்க இருக்கும் முருகரையே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். இயற்கை பேரிடர்கள் வராம தடுக்கணும்னு, உயிர்களை பாதிப்படையாம காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இயற்கை நம்மள பல வழிகள்ல எச்சரிக்கை செஞ்சாலும் நாம தான் அதை அலட்சியப்படுத்துறோமோன்னு எனக்கு தோணுது. எல்லாரும் அப்படி ஒரு பாதிப்பு வராம இருக்க பிரார்த்தனை செய்யலாம். நான் சிவன்மலையில இருந்து திரும்பி வந்தேன். அடுத்து வேற ஒரு அமானுஷ்யத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். தியானம் செய்ய வேதாத்ரி மகரிஷி தேர்ந்தெடுத்த பேட்டை தர்கா. வாங்குறதுல காசை போட்டு போறாங்க அப்படின்னா அந்த வேண்டின பிரேயர் நடந்தாதான் மறுநாள் காசு போடுவார். போகிற போக்கில் காசு வீசி வேண்டுதல் வைக்கும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.